வணக்கம். தரம் 3க்கான பயிற்சி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2026 செய்ய உள்ள மாணவர்களுக்கான 3வது வகுப்பு பயிற்சி. சரியான வரை தெரிவு செய்க. நோயை குணப்படுத்துபவர் வைத்தியர். அப்போ 2வது படமே பொருத்தமானது. பாடம் கற்பிப்பவர் ஆசிரியர். 1வது படமே பொருத்தமானது. வீடு கட்டி தருபவர் மேசன். ஆகவே 2வது படமே மிக பொருத்தமானது. இங்கே கொழும்பு காலி தூரங்கள், அதாவது ஏபிசி எனும் 4 பேரை தந்து 4 பேர் கொழும்பிலிருந்து காலிக்கு போக 4 மணித்தியாலங்கள் செலவாகியது. ஒருவர் கொழும்பிலிருந்து காலிக்கு போக செலவான நேரம் யாது என்று கேட்கப்படுகின்றது. ஒருவர் போகவும் 4 மணி நேரமே செலவாகும் என்பது கேள்விக்கான விடை. இனி நாங்கள் அடுத்த பக்க வினாவை பார்வையிடுவோம். அடுத்த பக்க வினா, கண்ணாடிக்குள் சரியான கூற்றியாது. கண்ணாடிக்குள் இருப்பவர். கண்ணாடிக்குள் இருந்து அப்பாவின் தம்பியாக இருக்க முடியாது. கண்ணாடிக்குள் இருக்கிறது நானாகத்தான் இருக்க முடியும். நான் கண்ணாடியை பார்த்தா நான் தான் இருப்பேன். அப்போ நான் இருந்து அம்மாவின் மகன் என்பது பொருத்தமான கூற்று, அதாவது வேறு விதமாக கூறுவது. அதேமாதிரி அடுத்த வினா, கண்ணாடிக்குள் இருப்பவள் எனது இளைய தங்கை என்பது பொருந்தாது. எனது மூத்த அக்கா என்பதும் பொருந்தாது. எனது அக்காவின் தங்கை என்பது என்னை குறிக்கின்றது, ஆகவே பொருந்தும். 28வது வினா, கண்ணாடிக்குள் 3 மணி உண்மையான நேரம் கேட்கப்படுகிறது. இது கண்ணாடிக்குள் தெரிகின்ற கடிகாரம் இன்பத்தோட்டம் இடம்பலம் மாறி தெரியும். அப்போ 3 மணி என்றால் அந்த 3ஐ காட்டுகின்ற கம்பி 9ஐ காட்டுவதாகத்தான் உண்மையான கடிகாரத்தில் இருக்கும். அப்போ 9 மணி. சரியான சுவை, இது மாங்காயா மாங்கனியா என நீங்கள் வினாவினால் மாங்கனிதான் உண்பது, மாங்காய் சமையலுக்கு பயன்படுத்துவது. அப்போ மாங்கனி என கருதி இனிக்கும் என சுவையை கூறுதல் வேண்டும். மிளகாய் என்பது உரைக்கும். ஆகவே 1வது விடை பொருத்தமானது. அடுத்ததாக நாங்கள் அடுத்த பக்க வினா, கரும்பு இனிக்கும். சுளகு குடுமி மிளகு. இது எங்களுக்கு தெரிகின்றது. முதல் 3 எழுத்து சொல்லின்ற இறுதி எழுத்து அடுத்த சொல்லின் முதல் எழுத்தாக வருகின்றது. சுளகு, கூனா, குடுமி, மீனா, மிளகு. அப்போ கூனாவிலே ஆரம்பிக்கிற 3 எழுத்து சொல்லாக இருக்க வேணும். குருதி என்பது பொருந்தும். பேனா பென்சில் விலைகள் தரப்பட்டுள்ளது. இதன்படி பென்சிலின் விலை கேட்கப்படுகின்றது. 22 12 போனால் 10 ரூபா பென்சிலின் விலை. அப்போ 1வது விடை பொருத்தமானது. பசிக்கு உணவு, நோய்க்கு மருந்து. 1வது விடை பொருத்தமானது. 35வது வினா, வட்டத்துக்குள் சதுரம் மாறி உள்ளிருந்தது வெளியே போய் சதுரம், வெளியே போய் உள்ளே வட்டம் வந்துள்ளது எனின் முக்கோணத்துக்குள் வட்டம் என்பது மாறி வட்டம் வெளியே போய் முக்கோணம் உள்ளே வரும். 2வது விடை பொருத்தமானது. 36வது வினா, கணிப்பீடு. இங்கே வினாக்குரிய இடத்துக்குரிய பெருமானம் தருதல் வேண்டும். அப்போ நாங்கள் இதில் வடிவங்களை ஒப்புநோக்குகின்ற போது 1வது நிரலும் 3வது நிரலும் ஒரே வடிவங்கள் 3 தடவை கூட்டப்பட்டு பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ வட்டத்தில் வட்டம் 3 தடவை கூட்டி 3 என்றால் ஒரு வட்டத்தின் வட்டம் 1ஐ குறிக்கின்றது. வட்டம் 3 தடவை கூட்டி 6 என்றால் ஒரு வட்டம் 2ஐ குறிக்கின்றது. ஆகவே 2வது நிரல் மேலிருந்து கீழாக 2 1 2 என்கின்ற 5 தான் விடையாக வரும். ஆகவே 2வது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் இறுதிப்பக்க வினாவுக்கு விடை காண்போம். இறுதிப்பக்க வினா, இங்கே வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்கான வழிபாதை இருக்கின்றது. தபால் நிலையம், வைத்தியசாலை, பஸ் நிலையம் காணப்படுகின்றன. வீட்டிலிருந்து தூர இருப்பது பாடசாலை என்ற விடையே பொருத்தமானது. பாடசாலைக்கு அண்மையில் இருப்பது பஸ் நிலையம் என்ற விடையே பொருத்தமானது. அடுத்து வருவது எண் சட்டம். 1 2 12, 2 3 23, 3 4 34. அப்போ அடுத்தது 4 8 48,
4×5 = 45 என வரும் மூன்றாவது விடை. இது சொற்றொடகம். அண்ணா, தம்பி, மாமா நேராக உள்ளன, குறுக்காக உள்ளது யாது? ஆன, இம்மன்ன, மாவண்ண, அம்மா என்பது ஆகும். ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது. நன்று. அடுத்த வினா தாள் வகுப்பில் சந்திப்போம்.